மனிதர் உணர முடியா காதல் எபிசோட் 2. டாக்டர் கூறிய அவர்களது அம்மா வருவதை பார்த்து, அம்மா சீக்கிரம் வாருங்கள் என்றார் டாக்டர். டாக்டர் கூறியவுடன் அவர்களது அம்மா வேகமாக பிரசவ அறைக்குள் சென்றார். அங்கு நின்றிருந்த அனைவர் முகத்திலும் சோகம் கலந்த பதற்றம் தெரிந்தது. என்ன நடக்கப் போகிறதோ என்ற கவலையுடன் அவர்கள் காத்திருந்தனர். சில நிமிடங்கள் கடந்தன. பிரசவ அறையின் கதவு மெதுவாக திறந்தது. உள்ளிருந்து டாக்டர் முகம் முழுவதும் புன்னகையுடன் கையில் அழகான குழந்தையை ஏந்தியபடி வெளியே வந்தார். வாழ்த்துக்கள் ஆனந்த், உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. இப்ப சந்தோஷம்தானே என்றார். ஆனந்த் முகம் சந்தோஷத்தில் மலர்ந்தாலும் உள்ளுக்குள் ஒரு கேள்வி எழுந்தது. ஆனந்தியின் நிலை என்னவென்று அவன் கேட்க தொடங்கும் முன்பே டாக்டர் கூற தொடங்கினார். ஆனந்திக்கு ஒன்றும் ஆகல, சிசேரியன் பண்ணாம நார்மல் டெலிவரியே ஆயிடுச்சு. தாயும் சேயும் நலம் என்று கூறும்போது அனைவர் முகத்திலும் அளவில்லாத சந்தோஷம் மலர்ந்தது. தேங்க்ஸ் டாக்டர், தேங்க்ஸ். நான் எப்படி உங்களுக்கு நன்றி கூறுவேன் என்று தெரியவில்லை. இந்த உதவியை நான் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன் என்று நெகிழ்ச்சியுடன் ஆனந்த் கூறினான். டாக்டர் புன்னகைத்தபடி, எனக்கு எதற்கு தேங்க்ஸ், நான் என் கடமையை தான் செய்தேன். ஆனால் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். குழந்தைக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறது என்றார். அந்த வார்த்தையை கேட்டவுடன் ஆனந்தின் முகம் பதற்றத்தில் மாறியது. என் குழந்தைக்கு என்னாச்சு டாக்டர் என்று அவசரமாக கேட்டான். ஒன்றும் நீங்கள் பயப்படுற அளவுக்கு இல்லை என்று அமைதியாக சொன்னார் டாக்டர். குழந்தையின் இதயம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறது. ஆனால் இது பல குழந்தைகளுக்கு பிறக்கும் போது காணப்படும் ஒரு நிலை. சரியான கவனிப்பும் தொடர்ந்து மருத்துவ பரிசோதனையும் இருந்தால் போக போக சரியாகிவிடும். நீங்கள் அதிகமாக கவலைப்பட வேண்டாம். டாக்டரின் வார்த்தைகள் ஆனந்தின் மனதில் சிறிது நிம்மதியை ஏற்படுத்தினாலும் தனது மகளின் உடல்நிலையை நினைத்து அவனின் இதயம் கனத்தது. சரி, குழந்தையை யார் வாங்கிக்க போறீங்க என்றார் டாக்டர். சரோஜா வேகமாக, ஆனந்த் வாங்கிக்கப்பா உன் தேவதையை. சரோஜா கூறியதும் ஆனந்த் தரையில் மண்டியிட்டு கைகளை ஏந்தினான். அனைவரும் அவனை பார்த்து வியந்து போனார்கள். என்ன ஆனந்த் இது என்று டாக்டர் கேட்டார். என் குழந்தையை உயிரோடு எனக்கு கொடுக்கிற கடவுள் நீங்க தான். எனக்கு வரமா வர இந்த வரலட்சுமியை நான் மண்டியிட்டு கையேந்திதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றான் ஆனந்த். டாக்டர் வியப்பில் நின்றார். எத்தனையோ பிரசவம் பார்த்து குழந்தையை நான் உரியவர்களிடம் கொடுத்துள்ளேன். ஆனால் இப்படி யாரும் என்னிடத்தில் குழந்தையை வாங்கியதில்லை. உண்மையில் இக்குழந்தை தேவதைதான். இப்படிப்பட்ட அப்பா கிடைக்க என்று கூறியபடி ஆனந்த் கைகளில் குழந்தையை கொடுத்தார். ஆனந்த் குழந்தையை கையில் வாங்கியதும் ஆனந்தத்தின் உச்சிக்கே சென்றான். குழந்தை முகத்தை பார்த்ததும் கண்களில் இருந்து கண்ணீர் மழையாக பொழிந்தது. என் மனக்கருவில் உதித்த என் தேவதையே, என் தெய்வமே, நீ பிறக்க வரம் கேட்டேன். வரத்தை கொடுத்த என் வரலட்சுமியே, நான் வாழ்வதற்கு வழி கொடுத்த மகளே, நன்றியடா தங்கம். எனக்காக நீ உயிர் பெற்று வந்தாய். நான் உன்னை பெற்று எடுக்கவில்லை மகளே. நீதான் இன்று எனக்கு உயிர் கொடுத்தாய். நன்றி மகளே, நன்றி. இது கனவா இல்லை நினைவா? இன்னும் நான் சுயநினைவுக்கு வரவில்லை. உன் முகத்தை பார்த்து பார்த்து மயங்குகிறேன் மகளே. ஆனந்த் தன் உணர்வுகளை உணர்ச்சிமிக்க வார்த்தைகளாய் கூறினான். அவன் கண்களில் அவ்வளவு ஆனந்தம், வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிற்கு அவன் சந்தோஷமாக இருந்தான். அனைவரும் குழந்தையை பார்த்து மகிழ்ந்தனர். சும்மா சொல்லக்கூடாதுடா, நீ சொன்ன மாதிரி தேவதை தான் பிறந்திருக்கா. எவ்வளவு அழகு, அந்த கண்ணில் எவ்வளவு பிரகாசம், என் கண்ணே பட்டுடும் போல இருக்குடா ஆனந்த் என்று லட்சுமி கூறினார். ஆனந்த் குழந்தையை முத்தமிட்டு கொண்டே ஆனந்தியின் அருகில் சென்றான். ஆனந்தி, ரொம்ப தேங்க்ஸ். உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா? சாரி என்றான். ஆனந்தி மெல்லிய குரலில், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் வேண்டாத தெய்வம் இல்லை. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை. நம்ம குழந்தை நல்லபடியாக பிறக்கணும்னு நினைத்தேன். என் வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஆனந்தி கூறியதும் ஆனந்த் அவளது கையை இறுக்க பிடித்து தனது அன்பையும் நன்றியையும் கண்களால் கூறினார். அனைவரும் அறைக்குள் வந்தனர். சோகம் நிறைந்த அனைவர் முகத்திலும் சந்தோஷம், அழுகை நிறைந்த இடம். இப்போது சிரிப்பு சப்தம் எங்கும் கேட்டது. ராமா, நன்றி, தங்கள் கருணைக்கு மிக்க நன்றி ராமா என்று சரோஜா கையை மேலே குப்பி நன்றி தெரிவித்தார். அதை பார்த்து அனைவரும் மனதார, இறைவா உங்களுக்கு நன்றி என்று கூறினர். குழந்தை உண்மையிலே அழகா இருக்குப்பா, அந்த மகாலட்சுமியே பிறந்து இருக்காப்பா என்று சரோஜா கூறினார். ஒருவர் பின் ஒருவராக குழந்தையை கொஞ்சி மகிழ்ந்தார்கள். கதிர் பயந்தவாறே அப்பாவின் அருகில் வந்து, அப்பா சாரிப்பா என்றான்.
கதிர் கூறியதும் ஆனந்த் ஓடிப்போய் தன் மகனை அணைத்து கொண்டான். நான் தாண்டா சாரி சொல்லணும், உன்னிட்ட அப்பா கோபப்பட்டதுக்கு என்றவன், இங்க பாரு உன் தங்கச்சி பாப்பா என்று சொல்லியவாறே குழந்தையின் அருகில் கதிரை அழைத்து சென்றான். பாப்பா இங்க பாரு, உன் அண்ணன் வந்திருக்கேன், நான் தான் உன்னை இனிமே பார்த்துக்க போறேன் என்று குழந்தையின் நெற்றியில் கதிர் முத்தமிட்டான். அதை பார்த்து அனைவரும் சிரித்தனர். அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். சில நாட்கள் சென்றது. அன்று குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழாவை ஆனந்த் ஏற்பாடு செய்திருந்தான். கும்பகோணத்தில் எங்கு பார்த்தாலும் குழந்தையின் பெயர் சூட்டு விழாவின் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தது. பல கோயில்களில் அர்ச்சனை, அபிஷேகம், அன்னதானம் என்று ஏகப்பட்ட ஏற்பாடுகளை செய்திருந்தான். தன் கடையில் வேலை பார்க்கும் அனைவருக்கும் 1 மாத ஊதியத்துடன் புதிய ஆடைகளையும் பரிசாக வழங்கினான். குழந்தையை தொட்டிலில் போட வெள்ளி தொட்டில் செய்ய சொல்லி அந்த தொட்டில் அலங்கரித்து வீட்டில் ஹாலின் நடுவில் வைக்கப்பட்டிருந்தது. வீடெங்கும் ஆட்களும் சிரிப்பு சப்தமும் பேச்சுக்களும் எதிரொலித்து கொண்டிருந்தது. ஆனந்தி மஞ்சள் நிற பட்டுப்புடவை அணிந்து தலை நிறைய மல்லிகை பூச்சூடி உடல் முழுவதும் தங்க நகைகளை அணிந்து அவளும் ஒரு தேவதை போல குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு வந்தாள். ஆனந்த் முகத்தில் சிரிப்பு தாண்டவமாடியது. கதிரை ஒரு கையில் பிடித்தவாறு தொட்டிலின் அருகில் நின்றிருந்தார். சரோஜா, லட்சுமி, ராமநாதன், ஆனந்தியின் அம்மா, மற்ற உறவினர்கள் அனைவரும் அருகில் நின்றிருந்தனர். அனைவர் முகத்திலும் சந்தோஷம். ஆனந்தி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து குழந்தையை தொட்டில போடுங்க என்றார் சரோஜா. இருவரும் மகிழ்வோடு குழந்தையை தொட்டிலில் படுக்க வைத்தனர். வானத்து பௌர்ணமி நிலா பூமிக்கு வந்தது போன்று குழந்தை அவ்வளவு அழகாக இருந்தாள். கால்களில் தங்க கொலுசு, தங்கத்தில் வைரம் பதித்த குழந்தையின் இடுப்பில் போடப்படும் அருணா கயிறு, கையில் வைர வளையல், கழுத்தில் தங்கச் செயினுடன் சேர்த்த வைர டாலருடன் கூடிய 2 செயின் என குழந்தையின் அழகுக்கு இவை இன்னும் அழகு சேர்த்தது. ஆனந்த், குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போற என்று சரோஜா கேட்டார். ஆனந்த் சிரித்தான். அதை என் குழந்தை காதுல தான் முதல்ல சொல்லுவேன், அப்ப எல்லோரும் கேட்டுக்கோங்க என்றான். சரி சரி அப்ப சொல்லு என்றாள் லட்சுமி. அனைவரும் சிரித்தனர். குழந்தையின் காதருகே சென்று மெதுவாக கூறினான், நித்யா 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 என்று 3 முறை கூறினான். கூறிவிட்டு நிமிர்ந்தவன், என் குழந்தை நிரந்தரமானவள், நித்யா நித்தியமானவள், என் இதயத்தில் என்றும் நிரந்தரமானவள், என் மகளுக்கு அனைத்து இன்பங்களும் சௌபாக்கியங்களும் நிறைந்திருக்கவே இந்த பெயரை அவளுக்கு சூட்டினேன் என்றான். ஆனந்த் கூறியதை கேட்டும் அனைவரும் மகிழ்ந்தார்கள். ஆனந்தி சரோஜாவின் முகத்தில் ஆனந்தை நினைத்து பெருமிதம். இருவரும் ஆனந்தை பார்த்து சிரித்தார்கள். விழா ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. விதவிதமான இனிப்பு வகைகள், வித்தியாசமான சைவ சாப்பாட்டு வகைகள் என பந்தியில் பரிமாறப்பட்டது. அனைத்தையும் ராமநாதன் வீடியோவாகவும் போட்டோவாகவும் பதிவு செய்தான். ராமநாதனும் லட்சுமியும் சென்னையில் வசித்து வருகிறார்கள். ராமநாதன் சென்னையில் உள்ள ஒரு கல்லூரியில் பேராசிரியராக வேலை செய்து வருகிறார். லட்சுமி இல்லத்தரசியாக இருக்கிறார். ராமநாதன் நல்ல வரன் என்பதால் ஆனந்த் அப்பா அம்மா வசதியை பார்க்காமல் திருமணம் செய்து கொடுத்தார்கள். இவர்கள் அளவுக்கு இல்லை என்றாலும் ஓரளவு வசதியான குடும்பம். லட்சுமிக்கு தன்னை இன்னும் வசதியான குடும்பத்தில் கொடுத்திருக்க வேண்டும் என்ற எண்ணமும் ஆனந்தியின் மீது சற்று பொறாமையும் அவளுக்கு உண்டு. காரணம், பள்ளியின் பொறுப்பு, வீடு, மற்ற சொத்துக்கள் அனைத்தையும் சரோஜா ஆனந்த் பெயரில் எழுதி வைத்து விட்டார். அது அனைத்திற்கும் ஆனந்திதானே சொந்தக்காரி என்று வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டாள். ஆனால் ஆனந்த் மீதும் அவள் அம்மாவின் மீதும் மிகுந்த பாசம் கொண்டிருந்தாள். எதற்காகவும் யாருக்காகவும் அவர்களை விட்டு கொடுக்க மாட்டாள். விழா முடிந்தது. ஆனந்தியின் அம்மாவும் லட்சுமியின் குடும்பமும் ஊருக்கு புறப்பட தயாரானார்கள். லட்சுமி, இன்னும் 2 நாளைக்கு இருந்துட்டு போயேன் என்றார் சரோஜா. இல்லம்மா, அவருக்கு 2 நாள் தான் லீவு கொடுத்தாங்க. நாங்க என்ன உங்களை போல சொந்தமா ஸ்கூலா வச்சு நடத்துறோம்? எத்தனை நாள் வேணும்னாலும் லீவு போட்டுக்க, அவர் அங்க வேலை தான் பார்க்கறாரு என்று இழுத்தவாறு கூறினாள் லட்சுமி. சரோஜா உடனே பேச்சை மாட்டினார். சரி சரி, குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோ. இதுல சாம்பார் பொடி, வடகம், இன்னும் என்ன தேவையோ அனைத்தையும் இந்த பையில வச்சிருக்கேன். இந்தா, இதுல 1 லட்சம் இருக்கு, குடும்ப செலவுக்கு வச்சுக்கோ என்று சரோஜா கூறியதும் லட்சுமி முகத்தை சுளித்தவாறு வாங்கி கொண்டு திரும்பியவள் அனைவரிடத்திலும் கூறிவிட்டு புறப்பட்டாள். அண்ணி, அப்ப நானும் கிளம்புறேன், ஊர்ல எல்லாம் போட்டது போட்டபடி கிடக்குது என்று ஆனந்தியின் அம்மா கூறினார். சரோஜாவும் ஆனந்தியும் ஒருவருக்கொருவர் பார்த்து சிரித்தனர். ஏனென்றால் எவ்வளவு கூறினாலும் அவள் அம்மா கேட்க மாட்டாள் என்று.
சரிம்மா, உடம்ப பார்த்துக்கோங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, ஃபோன் தினமும் பண்ணுங்க. நான் ஃபோன் பண்ணினா ஃபோனை எங்கேயாவது வச்சுட்டு ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. நான் கால் பண்ணி நீங்கள் எடுக்கலைன்னா எனக்கு தான் டென்ஷன் ஆகுது. அதனால் நீங்களே ஃபோன் பண்ணுங்க என்றாள் ஆனந்தி. ஆனந்தியின் அம்மா சிரித்து கொண்டே அனைவரிடத்திலுமிருந்து விடைபெற்றாள். ஆனந்த் தன் மகளை நெஞ்சோடு அணைத்தவாறு சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருந்தான். ஆனந்தி அவன் அருகில் சென்று அமர்ந்தாள். என்னங்க, என்ன சொல்றா உங்க மகள் என்றார். ஆழ்ந்த பெருமூச்சு விட்டபடி ஆனந்த், என் மகளை பற்றிய யோசனைகள் தான் நான் இருக்கேன் என்றான். ஆனந்தி புருவத்தை மேலே தூக்கி, அப்படி என்ன யோசனை என்றார். குழந்தைக்கு இதயம் பலவீனமாக இருக்கு என்று டாக்டர் சொன்னதை நினைச்சுதான் எனக்கு கவலையா இருக்கு என்றான் ஆனந்த். அதான் டாக்டர் சொன்னாங்கல்ல, சின்ன ப்ராப்ளம் தான், போக போக சரியாயிடும்னு, நீங்கள் கவலைப்படாதீங்க என்றாள் ஆனந்தி. சரி வாங்க, ரூமுக்கு போகலாம், எனக்கும் டயர்டாக இருக்கு என்றவள் ஆனந்தியின் கையை பிடித்து அழைத்தாள். அவனும் மெல்ல தன் மகளை நெஞ்சோடு அணைத்தவாறு இருவரும் அறையினுள் சென்றனர். சரோஜாவும் வீட்டின் அனைத்து கதவுகளையும் மூடிவிட்டு தனது பேரன் கதிருடன் அவளது அறையினுள் சென்றார். முல்லைக்கொடி படர்வதைப் போன்று சில ஆண்டுகள் சென்றது. தற்போது நித்யாவிற்கு 4 வயது பிறந்த நாளை கொண்டாடி முடித்திருந்தார்கள். ஒவ்வொரு பிறந்த நாளையும் ஆனந்த் ஒரு விழாவாக கொண்டாடியிருந்தான். நித்யாவிற்கு துணையாக ஒரு குட்டி தங்கையும் பிறந்து இருந்தாள். அவளது 2 வயது தங்கை சுபா. குழந்தையாக இருந்த நித்யா அங்கும் இங்கும் அவளது அண்ணனுடன் ஓடி விளையாடி கொண்டிருந்தாள். அதை பார்த்து மூவரும் மகிழ்ந்தார்கள். ஆனந்த் மட்டும் எச்சரிக்கையாக இருந்தான். நித்யாவை பார்த்து கொண்டே இருந்தான். எங்கே ஓடும்போது விழுந்து விடுவாளா, அடிபட்டு விடுமா என்று கவனத்தோடு கவனித்து கொண்டிருந்தான். அந்த மெல்லிய பாதங்கள் ஓடினால் நோகுமோ என்று கவலை அவனுள் இருந்தது. நித்யா அவ்வளவு அழகாக இருந்தாள். 2 பக்கமும் சுருண்டு அழகாக தொங்கிய கூந்தல், பின்புறம் கடல் அலை போன்று அலை அலையாய் வீசும் நீண்ட கூந்தல், ஸ்ட்ராபெரி போன்று உதடுகள் தான் இருக்கும் என்பார்கள். இங்கு அவளது உடலின் நிறம் ஸ்ட்ராபெரி நிறத்தில் இருந்தது. அழகான பிரகாசமான கண்கள், பார்ப்பவர் உடனே தூக்கி கொஞ்சம் பேரழகு. நித்யாம்மா, அப்பா கிட்ட வாங்கடா தங்கம் என்று ஆனந்த் அழைத்ததும் தந்தையின் அருகில் நடந்து வந்தாள். அவள் நடந்து வரும் அழகே மயில் தோகையை விரித்து ஆடுவது போன்று தன் 2 கைகளிலும் அவள் அணிந்திருந்த நீல ஃப்ராக்கை பிடித்து கொண்டு துள்ளி துள்ளி ஓடி வந்தாள். என்னப்பா, மழலை குரலில் அழைத்தாள். அவளை மடியில் தூக்கி வைத்து கொண்டு முத்தமிட்டு கிச்சு கிச்சு மூட்டினான் ஆனந்த். அவள் கலகலவென்று சிரித்தாள். கள்ளக்கபடமற்ற அந்த சிரிப்பை கண்ணிமைக்காமல் அனைவரும் பார்த்தனர். என் மகளின் சிரிப்பில் ஓர் உலகத்தை காண்கிறேன். அந்த உலகத்தில் நானும் எனது மகள் மட்டுமே வாழ்கின்றோம். என் கண்ணின் மணியின் உள்ளேதான் அந்த உலகம் உள்ளது. அதில் என் மகள் மட்டுமே நிறைந்துள்ளாள். என் கண் ஒளி உன்னை பார்க்காத போது மங்களாகி விடுகின்றது மகளே. உன்னை காணும் போது 1000 கோடி சூரிய பிரகாச வெளிச்சம் தோன்றுகின்றது. என் பார்வையிலா, இல்லை உன் முகத்திலா மகளே? என் உயிர் எங்கு உள்ளது என்று நான் என்னுள்ளே தேடினேன். என்னை பார்த்து என் இதயம் சிரித்தது. என் உயிர் என் கண்முன்னே உள்ளது என்று. அதனால் தானோ உடலில் அனைத்து பாகமும் இறந்த பிறகு கண்ணில் மட்டுமே உயிர் இருக்கிறதோ? அந்த கண்ணே நீதானே மகளே. நான் காணும் அனைத்திலும் நீயே. இனி நீ இன்றி நான் இல்லை மகளே. ஆனந்த் மகளை மார்போடு அணைத்து கொண்டான். அப்பா, கதிரண்ணா என்னை பிடிக்க வந்தான், நான் ஓடி வந்துட்டேன் என்று நித்யா கூறியதும் ஆனந்த் சிரித்து கொண்டே, என் தேவதையை யாரால பிடிக்க முடியும்? வானத்தில் இருக்க நிலாவை யாரால பிடிக்க முடியும்? என் செல்லம் என்று நெற்றியில் முத்தமிட்டான். ஆனந்தி டைனிங் டேபிளில் டிஃபனை எடுத்து வைத்துவிட்டு கூப்பிட்டாள். மணி ஆகுது, மகளோட இருந்தால் நேரம் போகிறதே தெரியாது. நீங்கள் ஷாப்புக்கு போகணும், நானும் ஸ்கூலுக்கு போகணும், வாங்க சீக்கிரம். கதிர், பாப்பா ஸ்கூல் பேக்கையும் உன்னோட பேக்கையும் எடுத்துட்டு வா என்று பரபரப்புடன் அங்கும் இங்கும் ஓடி எல்லாவற்றையும் எடுத்து வைத்தான். சரோஜா சுபாவை கையில் வைத்து கொண்டு பரிமாற தயாரானாள். நீயும் உட்காந்து அவங்க கூடவே சாப்பிடுமா, மணி ஆகுதுல என்றாள் சரோஜா. சரி அத்தை என்று சொல்லியவாறு, அதை உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லுங்க, மகளை மடியில் உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டி விட்டு ஸ்கூலுக்கு கிளம்புற வரைக்கும் அவர் தான் எல்லாம் செய்யணும்னு அடம் பிடிக்கிறாங்க. ஏங்க, அவள் தான் இப்போ வளர்ந்துட்டாள, அவளை சாப்பிட பழக்கப்படுத்துங்க. எப்போ தான் அவள் சாப்பிட கற்றுக்குவா என்றாள் ஆனந்தி.
அதற்கு ஆனந்த், நான் இருக்கும்போது என் செல்லத்துக்கு நான் தான் சாப்பாடு ஊட்டுவேன், இந்தாம்மா என்று வெண்பொங்கலை எடுத்து ஊட்டினார். ஏங்க, அதான் ஸ்பூன் இருக்குல்ல, ஸ்பூனில் ஊட்டுங்க என்றாள் ஆனந்தி. ஸ்பூனுக்கு தெரியுமா என் பாசம், என் கையால் ஊட்டினாதான் என் பாசமும் சேர்ந்து அந்த சாப்பாட்டு வழியாக என் மகளுக்கு போகும். அப்போ தான் அவள் வயிறும் என் மனசும் நிறையும். நீ வாங்கிக்கோடா தங்கம் என்று ஆனந்த் சாப்பாட்டை நித்யாவிற்கு ஊட்டிவிட்டான். ஆனந்திக்கு கோபம் வந்தது. ஏங்க, நீங்கள் பண்ணுறது ஓர வஞ்சனையாக தெரியலையா? கதிருக்கு இப்படி ஊட்டி விட்டுருப்பீங்களா, இல்லை சுபாவுக்கு தான் இப்படி கொடுத்துருப்பீங்களா? இவன் மட்டும் உங்களுக்கு ஸ்பெஷல், 3 பேரும் நம்ம பெற்ற குழந்தை தானே என்றாள் ஆனந்தி. ஆனால் ஆனந்த் அவள் கூறுவது எதையும் கண்டு கொள்ளாமல் நித்யாவிற்கு சாப்பாட்டை ஊட்டிவிட்டான். ஆனந்தி இதற்கு மேல் பேசி பயனில்லை என்று நினைத்து கொண்டு அவள் சாப்பிட ஆரம்பித்தாள். அப்பா, கிட்ட வாங்க என்று நித்யா அழைத்ததும் ஆனந்த் நித்யாவின் முகத்தில் அருகில் சென்றான். என்னம்மா என்றான். அப்பா, காதை காட்டுங்க, ஒரு ரகசியம் சொல்லணும் என்று மழலை ததும்பும் வார்த்தையில் கூறினான். ஆனந்த் காதை மகளின் வாயருகே கொண்டு போனதும் அது வந்துப்பா என்று கூறிக்கொண்டே காதில் ஊதினாள். அவள் காற்று அவன் காதில் பட்டதும் அவன் உடல் சிலிர்த்தது. நீ என் காதில் வந்து ஊதும் போது என் காது துவாரங்களில் பட்டு புல்லாங்குழல் இசையாக மாறி என் காதில் கேட்கிறது மகளே. உன் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் புதுவித இசை ராகங்கள். அந்த ராகங்களை நான் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் மகளே என்று நித்யாவை இருக்க அணைத்து கொண்டான் ஆனந்த். 3 பேரையும் காரில் ஏற்றிக்கொண்டு அவர்களது பள்ளியை நோக்கி சென்று கொண்டிருந்தான். நித்யா இன்டர்நேஷனல் ஸ்கூல். நித்யாவின் பெயரிலேயே அவனது துணிக்கடை, நகைக்கடை பெயர்களும் மாற்றப்பட்டது. நித்யா பிறந்ததும் ஒரு கல்யாண மண்டபத்தையும் மற்றொரு நகைக்கடையும் திறந்ததால் தன் மகள்தான் அவனுக்கு அதிர்ஷ்ட தேவதை என்பதால் அனைத்திற்கும் நித்யா என்று பெயரிட்டிருந்தான். சரோஜா வளர்ப்பிலும் ஆனந்தின் அரவணைப்பிலுமே நித்யா வளரத் தொடங்கினார். இங்கே சுபாவையும் தன் மாமியாரே ஆட்கொண்டு விடுவாளோ என்ற பயத்தில் ஆனந்தியே அவளை வளர்க்கத் தொடங்கினார். லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.